ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ப்ரிவியூ பார்த்து ப்ரொமோ பார்த்து நிறைய ஹாப்பியான அப்டேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிரவீன் மேன் சாரோட பர்த்டே. ஸோ பேக் டு பேக் நிறைய ஹாப்பியான அப்டேட் பார்த்தாலும் இன்றைக்கி எபிசோட் மார்னிங் ஏஞ்சதுமே ஏண்டா பார்த்தோம். அதாவது ப்ரிவியூ பார்க்குற வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூக்கெலாம் போக மாட்டேன். வரிசையாக பார்த்துட்டு போகிற ஃப்ளோவில் தான் போய் பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கலனா தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வச்சு பார்ப்பேன். ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப ஒரு ஃபயராக அடித்தடி தானே. அந்த கொலாடி சண்டை பார்த்துருப்பீங்களே. ஸோ அதை விட ரொம்ப மோசமாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் கிரிமினல் மைண்டுங்க. சித்தியும் பாட்டியும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது பெசாட்டுக்கும் நிப்பாட்டி போட்டு போய் படுத்துடலாமா, தூங்கலாமா, நம்ம தூக்கத்தை நினைச்சு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 செகண்ட் 25 மினிட் 22 மினிட்ஸ் வரைக்கும் தான். எப்போ அந்த ப்ரிவியூ பார்த்தனே அப்போவா இந்த 25 மினிட்ஸும் ஏதோ ஒர்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. பட் அந்த 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஏன்டா பார்த்தோம், இதை பார்க்கணுமா, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுமா. எத்தனையோ பேருக்கு நான் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் ட்ராக் மாறும், நீங்கள் வந்து சீரியலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவோ பேசியிருக்கேன். பேசுனதெல்லாம் அத்தனையும் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து எனக்குள்ளே வந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ வெறுத்துட்டாங்க எனக்கு எபிசோட் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பக்கம் பாட்டியும் சித்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ். ஸோ விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மூவ் பண்ணியிருக்காங்க டீமு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட விஜய் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி காவேரி கிட்ட கோவப்பட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ காவேரியுமே வந்து திங்க் பண்ணுற மாதிரி, அதாவது விஜய் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் வர வரைக்குமே வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து காவேரி வெறுக்கிற மாதிரி வந்து அப்படி தான் பேசிட்டு போயிருப்பாரு. நம்ம உனக்காக வரமாட்டேன், குழந்தைக்காக மட்டும் தான் வருவேன், ஒழுங்காக என் குழந்தைய பற்றி கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டாரு. இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே, உனக்கு ஏதாவது காவிரி குடும்பத்துக்கு என்னன்னாலும் எனக்கு அவள்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்களே. எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது எங்கள் காவேரி ஒரு வேளை சைன் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்குள்ள பக்குன்னு இருந்துச்சு. பட் ஆனால் டீம் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி நான் விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவன் அவங்க கிட்ட பேசுவது முடிவெடுத்து தானே என்ன எங்களை அமைச்சு வச்சா என்ன மூவு சித்தி உனக்கு இருக்குது. நீ ஒரு நாள் விஜய் வந்து விஜய் வெளியே இருக்கிறதுக்கு கூப்பிடும்போது நீ வந்தியா வெளியில். ஸோ புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தில்ல, இப்போ மட்டும் என்னத்துக்கு முந்திக்கிட்டு வர முந்திரி கொட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி எப்படி என்னென்னமோ கேட்கணும் போல தோணுச்சுங்க எனக்குள்ள. இவளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொலை வெளியில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது. ஏன்னா அன்னைக்கு காவேரி வந்து அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அதுவும் காவேரியே வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு வந்து ஆட்டிக்கிட்டு வருவாங்க. எதுக்கு வருவாங்க நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, சாரி ஃபார் த பேர்ட் வேர்ட்ஸ். ரொம்ப கோவத்தை வருது அது எல்லாமே. ஏன்னா வந்து ஹாப்பியாக நடந்தாலும் பட் அந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சுங்க. அதெல்லாம் சொல்ல முடியல அந்த வார்த்தையால். இன்னொரு பக்கம் சாரதாமா உசுப்பு ஏற்றுற மாதிரியே அந்த பணம் எவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் காவேரியே வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நானே டிவோர்ஸில் சைன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காவேரியை வந்து பாடாப்படுத்துவாங்க சாரதா அம்மா. ஐயோ நேரில் மட்டும் இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு காவேரி போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டார்ச்சர் தாங்காமல் தான் நாளைக்கு ப்ரிவியூவில் நம்ம பார்த்துருக்கும் போது அந்த ரிவீல் பண்ணிடுறாங்க. ஏன்னா நாலா பக்கமும் அடித்தா எங்கள் தலைவி எங்கே போவாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவர் வர ஃபோன் எடுக்க மாட்டாரு, இவர் வேற எசக்கு பசக்காக கோவப்பட்டு போயிடுறாரு. எந்த நேரத்தில் கோவப்படணும் எந்த நேரத்தில் கோவப்படணும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் இப்போ அவர் கால் பண்ணுறாலே என்னன்னாச்சும் எடுத்து கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே வந்து ஒரு தாட் இருந்தாலும், ஆனால் எங்கள் தலைவர் கால் பண்ணும்போது தலைவி நீங்கள் கால் எடுத்தீங்களா அப்படிங்கிற பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ எந்த பக்கம் போனாலும் இப்படி முட்டுக்கட்டையே போட்டால் நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிவீல் ஆகுது. ஸோ வந்து நம்ம காஸ்டியூம்லாம் வச்சு ஒரு விஷயம் வந்து பேசி வச்சிருக்கோம். வீடியோ உங்களுக்கு கூட வருமே, அப்கமிங்கில் வரும் அந்த வீடியோமே. ஏன்னா பாட்டி திருப்பி வராங்க, அது ஒரு வேறு காஸ்டியூம். அது வந்து ஆக்சுவலாக டிவோர்ஸ் சைன் வாங்குறதுல திருப்பி வராங்களே அந்த ஒரு காஸ்டியூம் தான் அது அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த 3 பேரும் முக்குடல்களும் சேர்ந்து வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கிட்டத்தட்ட நீ வந்து விஜயை டார்ச்சர் தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நிவின் வந்து ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து பிளாக்மெயிலுக்காகலாம் வந்து, அதாவது எமோஷனல் பிளாக்மெயிலுக்காகலாம் அப்படி இல்லை. அப்போ பாட்டி பேசுனதுக்கு பேர் என்னம்மா, சித்தி பேசுனது ஒரு பக்கம் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும், பாட்டி பேச உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறீங்க இல்லையா. பாட்டி பண்ணதுக்கு பேரும் என்ன, எமோஷனல் பிளாக்மெயில் தான் காவேரி, அதுவும் எமோஷனல் பிளாக்மெயில் தான். நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம தலைவரை இப்படி வந்து அப்படியே துடிக்கி விட்டு போயிட்டீங்களே. இதெல்லாம் நம்ம தலைவர் பேசலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது. பட் அவர் அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காரு, அதுதான் உண்மையான காரணம். அதுவுமே வந்து நமக்கு எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு டவுன் டு எர்த் போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி பின்னாடியே போனார். பட் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக யோசிச்சு விஜய் வந்து அவங்க அவ்வளோ பொருட்படுத்தலை. பட் அவங்களுக்கும் தெரியுது நம்மளால விஜய் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்ஷன் இல்லாமல் அவங்களும் எந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதை நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அதாவது மகாநதி டீம், விஜய் டிவி குடும்பம் இருக்காங்களே அவங்கள மட்டும்தான் குற்றம் சொல்ல முடியும். கூடிய சீக்கிரமே நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி டாக கொண்டு வாங்க. பட் இன்னைக்கு எபிசோட் முழுக்க
ஒரு வெறித்தனமாக கோவத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் மட்டும் நீங்கள் இந்த ப்ரிவ்யூ கொடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவ்யூ இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். அதான் சொல்லுவாங்க நாரதர் கலக்கம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஒரு கலகம் நன்மையில் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு நமக்கு தெரியல. நம்ம மகாநதி டீமை நம்பவே முடியாது. எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறேங்க. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்து யாரெல்லாம் என்ன விட அதிகமாக கொந்தளிச்சிங்க, எப்போல்லாம் கொந்தளிச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தனியாக. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பை பாய்.